வணக்கம். இன்று நான் கதைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது கருவானது கர்ப்பப்பையிலே போய் கர்ப்பப்பை சுவரிலே ஒட்டிக்கொள்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இரத்த கசிவை பற்றி என்று கதைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது, அதாவது கருவானது கர்ப்பப்பையில் பதிகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு இரத்த கசிவானது பலருக்கும் அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கின்றது. இதனால் பலரும் பயப்பட்டு தொலைபேசியில் அழைத்தோ அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு வந்து இவ்வாறு நாங்கள் கர்ப்பம் தரிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம், இந்த மாதம் கர்ப்பம் தரிக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது மாதவிடாய் வரவேண்டிய நாட்களுக்கு என்னும் ஒரு கிழமை இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது ஒரு இரத்த கசிவு போன்று ஒன்று ஒரு நாள் ஏற்படுகிறது என்று பயத்துடன் வருவார். இதே போன்ற இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நாங்கள் எமது செயற்கை முறை கருக்கட்டல் IVFலே கரு ஒன்றை கர்ப்பப்பையிலே நாங்கள் வைத்த பின்னர் ஒரு கரு வைத்ததில் இருந்து ஒரு 5-7 நாட்களில், கரு வைத்த பின்னர் 5-7 நாட்களில் ஒரு நாள் ஒரு இரத்த கசிவு, ஒரு மெல்லிய திரவம் போன்ற ஒரு சிவத்த நிற கசிவை அவர்கள் கண்டவுடன் தமது இந்த IVF சிகிச்சை முறை இந்த முறை சரிவராமல் போய்விட்டதோ, இப்பொழுது இரத்த கசிவு ப்ளீடிங் வருகிறது என்று பயப்படுவார். ஆனால் இன்னும் அதற்கு நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டிய நாட்கள் இருக்கின்றது. இப்பொழுதுதான் அந்த கருவை வைத்து இன்று ஒரு 5-7 நாட்கள் மட்டும்தான் ஆகியிருக்கின்றது. ஆனால் ஒரு இரத்த கசிவை கண்டு பயப்படுவார். இரத்த கசிவு மட்டுமில்லை, அடிவயிறிலே ஒரு வயிற்று வலியும் ஒரு நாள் இருப்பதை நினைத்து பயப்படுவார். இதை சொல்வது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்று. அதாவது கருவானது கர்ப்பப்பையிலே போய் அப்பொழுதுதான் பதிகிறது, அன்றுதான் கர்ப்பை சுவருடைய அந்த கருவானது ஒட்டப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த ப்ளீடிங் தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். அது நாங்கள் IVF செயற்கை முறை கருக்கட்டிலே நாங்கள் ஒரு பெண்ணிலே கருவை கொண்டே கர்ப்பப்பையிலே வைத்து பின்னர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நாட்களுக்கு பின்னர் நடக்கின்ற இந்த நிகழ்வு. இதை நினைத்து நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் குடித்து வருகின்ற ஹோமோன் மாத்திரைகளையோ அல்லது வைத்தியர் தந்த மாத்திரைகளையோ உடனடியாக நிறுத்தாதீர்கள். சிலர் நினைக்கிறது எமக்கு இரத்தம் கசிவு ஏற்பட்டு விட்டது, ப்ளீடிங் வந்து விட்டது, இந்த முறை சிகிச்சை தோல்வியில் தான் முடிவடைகிறது, வெற்றி வரவில்லை என்று நினைத்து தாங்களாகவே மருந்துகளை நிப்பாட்டி விடுவார். ஏனென்று கேட்டால் ப்ளீடிங் வந்தது டாக்டர், நாங்கள் அதை எனவே மருந்துகளை நிறுத்திவிட்டோம். அப்படி நிறுத்த வேண்டாம். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இவ்வாறு ஒரு கிழமையில் வருகின்ற ப்ளீடிங் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். உங்களுக்கு கர்ப்பப்பையிலே பதிவதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இது செயற்கை முறை IVF சிகிச்சை முறையில் மட்டுமல்ல, நீங்கள் இயற்கையாகவே தாம்பத்திய உறவிலே கூட கர்ப்பம் தரிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு கூட அந்த சூழ்முட்டை வெளியேறி ஒரு 7-10 நாட்களில், சூழ்முட்டை வெளியேறிய ஒரு 10 நாட்களுக்கு பின்னர் இந்த ஒரு நாள் இரத்த கசிவு ஏற்படலாம். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய மாதவிடாய்க்குரிய நாட்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றது. அதற்கு முன்னர் தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும். இது ஒரு நாள் ஏற்படுகின்ற ஒரு மெல்லிய இரத்த கசிவு. எனவே நினைத்து பயப்பட வேண்டாம். இது சாதாரணமாக எல்லோருக்கும் வருவதும் அல்ல. அதாவது ஒரு 4 பெண்களை எடுத்தால் IVFலும் சரி இயற்கையான கருக்கட்டலிலும் சரி ஒருவருக்கு, அதாவது 25-30% இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்பது காணப்படுகின்றது. எனவே இது ஒரு சாதாரண நிகழ்வு. உங்களுக்கு கரு தங்குவதை இது உணர்த்துகின்ற ஒரு அறிகுறியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே நீங்கள் இதை குறித்து அச்சப்பட தேவையில்லை. இப்படியான ஒரு ப்ளீடிங்கை கண்டவுடன் நீங்கள் உடனடியாக மருந்துகளை நிறுத்தாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சிகிச்சைகள் தோல்வியடைந்து விட்டது என்று. நீங்கள் பொறுமையாக மிகுதி மாத்திரைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசோதனை திகதி வரும் வரையும் குடியுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் வைத்தியரிடம் இது சம்பந்தமாக கேட்டு அதற்கான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். இதனை நாங்கள் சொல்வது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது கர்ப்பப்பை சுவரில் கருவானது போய் பதிகின்ற பொழுது அந்த கர்ப்பப்பை சுவரிலிருந்து ஒரு சிறிய இரத்த கசிவு வெளியே வருகின்றது. இது கர்ப்பப்பை சுவரில் கரு பதிவதற்கான அறிகுறி தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இது வராதவர்கள் பயப்பட தேவையில்லை. கரு போய் கர்ப்பப்பை சுவரிலே பதியவில்லையா, அப்போ எங்களுக்கு வரவில்லை அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எல்லோருக்கும் வருவதில்லை.
நான் சொன்னேன் 4ல் ஒருவருக்கு 25-30% இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும். சிலருக்கு இம்ப்ளான்டேஷன் உள்ளே நடக்கின்றது, கரு பதிகிறது, ஆனால் வெளியிலே ப்ளீடிங் கசிவு இல்லை. எனவே இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இன்று இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்பதை குறித்து உங்களுக்கு அறிய தந்தேன். நன்றி.